friends, வணக்கம் and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட busy morning routine வீடியோ தான் பார்க்க போறீங்க. இதுல ஷர்வின் குட்டிமாக்கு அதாவது என்னோட சன் ஷர்வினுக்கு என்ன மாதிரியான சத்துள்ளதான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சேன் and எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி சத்துள்ளதா கொடுத்திருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போறீங்க. நேத்திய வீடியோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா மண்டே ரொட்டீன் வந்து நான் ஆல்ரெடி போட்டுருந்தேன். மை பிஸி மார்னிங் ரொட்டீனோட பார்ட் 1 வீடியோ போட்டுருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. நிறைய இன்னும் இன்க்ளூட் பண்ணுங்க. இதே மாதிரி சீரிஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. மார்னிங் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டே லஞ்சுக்கு கொடுக்காதீங்க, குழந்தைக்கு போர் ஆகிடும் அப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து குழந்தை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போயிருந்தானே, நல்லபடியாக சாப்பிட்டானா, மிச்சம் வச்சுட்டானா, நல்லபடியாக போயிட்டு வந்தானா, நம்ம குழந்தைய வந்து அவ்வளோ அன்பாக கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏப்ரல் 1 நான் ஷூட் பண்ண வீடியோ இது. ஸோ செகண்ட் டே அன்னைக்கு போனது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டேலேருந்து 5th டே வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு வாரம் ஃபுல்லாகவுமே நான் வந்து என்ன பேக் பண்ணணும் அது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பேக் பண்ண எல்லா நாளுமே ஷர்வின் சமத்தா அழகாக சாப்பிட்டுட்டாரு. கையில் அந்த ஒரு வாரம் அதாவது 5 நாளுமே ஷர்வினுக்கு 2 ஸ்டார்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன பார்க்கணும்னா 2 ஸ்டார்ஸ் இருக்கேன்னு குழந்தைகிட்ட கேட்டிருந்தேன். சமத்தா நான் பூவா சாப்பிட்டேன் மாம், அதனால தான் மிஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ குழந்தைக்கு பிடிச்சதை நம்ம 3 வேளையும் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. சத்துள்ளதாக இருக்கா, குழந்தைங்களுக்கு பிடிச்சதா இருக்கான்னு பார்க்கணும். சாம்பார் சாதம் கொடுக்காம நீங்கள் வந்து கிளறின சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சின்ன குழந்தைங்க இல்லையா, பருப்பு நெய் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த வயசுல தான் சேர்த்துக்க முடியும். அதுவும் குழந்தை நல்லா ஒல்லியாக இருக்கிற குழந்தை, என்னுடைய குழந்தை. ஸோ கொஞ்சம் பூசினா மாதிரி ஆகணுமே அப்படின்னு நிறைய பருப்பும் நிறைய நெய்யெல்லாம் சேர்த்து நான் சமைக்கிறேன். ஸோ உங்களுடைய குழந்தைக்கு என்ன பிடிச்ச டிஷ்ஷஸ், உங்கள் குழந்தை எந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி கொடுக்கலாம். வாங்க விதவுட் ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போய் பார்த்து இன்னொரு தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து நம்மளுடைய கிச்சன் இப்படி தான் இருக்குது. நைட்டே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணியெல்லாம் நான் வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர். நைட்டே தயிர் வந்து நான் துவைச்சி வச்சுருந்தேன், ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த தயிர் நல்லா அழகாக உறைஞ்சிருக்கு, நல்லா கெட்டி தயிர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷர்வனுக்கு ஸ்கூலுக்கு எவ்ரிடே ஏதாவது ஒரு வகையான சுண்டல் கொடுப்பேன் அப்படின்னு மார்னிங் ரொட்டீன் வீடியோ 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நான் கருப்பு கொண்டக்கடலை தான் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு வேலை ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிப்போம், காஃபியோ டீயோ ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிப்போம் பால் கலந்து. ஸோ ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சுவோம் இல்லைங்களா, நம்ம வீட்லேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சுறேன். பால் காய்ச்சறதுக்கு பாலை ஊற்றி நான் வந்து ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நான் சுடு தண்ணி வைக்க போகிறேன். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நான் ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பேன். அதுக்காக நான் வந்து சுடு தண்ணி இன்றைக்கி வச்சுருக்கேன். என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு சுரக்காய் இருந்தது. ஸோ சுரக்காய் கூட்டும் பீட்ரூட் பொரியலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ மார்னிங் ரொட்டீன் 1 வீடியோ வந்து நான் ஏப்ரல்லையே போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால மற்ற சீரீஸ் வந்து நீங்கள் ஜூன் மாதம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனால் ஒன்று போடுங்க அப்படின்றதுனால நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது ஏப்ரல்லே ஷூட் பண்ண வீடியோன்றதுனால நம்ம வீட்டில் ஸ்டீல் ஸ்டவ் தான் அப்போ இருந்துச்சு, அந்த வீடியோ தான் இது. ஸோ நான் வந்து கொண்டக்கடலையை வேக வச்சிட போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் கொண்டக்கடலையை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி நான் அதை வேக வைக்க போகிறேன். அதுக்குள்ளே இங்கே பால் காஞ்சிடுச்சு, சுடு தண்ணியும் நான் எடுத்துட்டேன். சுண்டலை வந்து ஸ்டவ்வில் நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம். ஒரு 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சிடலாம். பாலை வந்து எடுத்து நான் கிளாஸில் தனியாக வச்சுருக்கேன். ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஆற்றிடுவேன், ஷர்வினுக்கு கொடுக்கணும். ஷர்வின் எந்திரிச்சிட்டாரு, ப்ரஷ்ஷும் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸில் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு, ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு வார்ம் வாட்டர், இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நான் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி விட்டுக்கிறேன், தேன் விட்டுட்டு நான் வந்து நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். எந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடித்தாலும் இந்த மாதிரி சுடு தண்ணியில் நீங்கள் கலந்து குடிக்கும் போது, நான் குடிக்கிறேன் ஆனால் ஒல்லியாகவே ஆக மாட்டேன், வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக சூடாக இருக்கும்போது சிப் பண்ணி சலைவாவோடு சேர்த்து நீங்கள் வந்து உமிழ்நீர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து பொறுமையாக குடிக்கணும். கடகடன்னு குடிக்கக்கூடாது. அப்போ தான் கொஞ்சம் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்குள்ளே நான் ஷர்வினுக்கு வந்து ஹார்லிக்ஸ் ஆற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஷர்வின் குடிச்சிட்டு விளையாடிட்டு இருப்பார் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்து அவரை குளிப்பாட்டி விட்டுருவார். நான் அதுக்குள்ளே இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே நான் வந்து வேலை பார்ப்பேன் பொறுமையாக. இன்றைக்கி சுரக்காய் கூட்டு வந்து சிறுபருப்பில் தான் செய்ய போகிறேன். சிறுபருப்பில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து 1 pot 1 shot. நீங்கள் துவரம்பருப்புலேயும் செய்யலாம், கடலைப்பருப்புலேயும் செய்யலாம், சிறுபருப்புலேயும் செய்யலாம். இன்றைக்கி நான் சிறுபருப்பு சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டே 1 அன்றைக்கி ஷர்வினுக்கு நான் வந்து சாம்பாரும் கேரட் பொரியலும் செஞ்சுருந்தேன். சாம்பார் துவரம்பருப்பு இல்லைங்களா, அடுத்த நாள் சிறுபருப்பாக கொடுப்போமே அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுப்போமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன்.
ஸோ ஒரு பச்சை மிளகாவை அலசிட்டு நான் வந்து 2 கிள்ளி குக்கரில் சேர்த்துட்டேன். அடுத்து இன்றைக்கி என்னென்ன சமையல்லாம் செய்ய போகிறனோ அதுக்கு எவ்வளோ கருவேப்பிலை தேவைப்படுமோ அந்த அளவு கருவேப்பிலையை நான் வந்து தண்ணியில் வச்சுருக்கேன். நம்ம வந்து அலசி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு தாளிக்க வசதியாக இருக்கும். நல்லா பிஞ்சு சுரக்காவாக இருக்கிற காரணத்தினாலும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற காரணத்தினாலும் அரை சுரக்காவை வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். அரை சுரக்காய் மட்டும்தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை நான் பொடியாக நறுக்கி அந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துற போகிறோம், வேக வச்சு எடுத்து தாளிக்க போகிறோம் கடைஞ்சி, அவ்வளோதான் ஈஸியான வேலை. சுரக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்குள்ளே சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சுண்டலை நைட்டே நம்ம கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்ச தண்ணியிலேயே வேக வைக்கணும். அந்த வேக வச்ச தண்ணியை நான் அன்றைக்கி ஏதாவது ஒரு குழம்பு செய்கிறேன்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அந்த குழம்பு செஞ்சுருவேன். இல்லைனா நான் வந்து ரசம் செஞ்சுருவேன், இல்லைனா சூப் செஞ்சுருவேன். பிகாஸ் அந்த தண்ணி அவ்வளோ சத்து நிறைந்தது. ஸோ அந்த தண்ணியை கூட்டு செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை வந்து குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிட்டு கல்லுப்பில் இந்துப்பு நான் சேர்த்து மூடி போட்டு குக்கரை வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட போகிறேன். குழந்தைக்கு அப்படின்றதுனால நான் தாராளமாக 4 விசில் விட்டு கடைஞ்சி தாளிச்சிடுவேன். ஸோ குக்கர் வந்து ஒரு சைடு வந்து நான் இப்போ வந்து கூட்டு வச்சாச்சு. இன்னொரு ஸ்டவ் காலியாக தானே இருக்குது. அதனால் அதில் வந்து நம்ம இப்போ அரிசியை கழுவி வச்சிடலாம். ஸோ தட் சாதம் ரெடி ஆகிடும். எப்போவுமே முதல்ல நான் சாதம் செஞ்சுருவேன். சாதம் ஃபஸ்ட்டே செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைக்கு ஆற வச்சு சாப்பாடு கட்டினோம் அப்படின்னாக்கா மதியானம் வந்து சாதம் கெட்டியாகாது. இல்லைனா கேக் மாதிரி மதியானம் வந்து கெட்டியாகிடும். ஸோ ஆற வச்சு கட்டும்போது நல்லா தலதலன்னு இருக்கும், ட்ரையாக இருக்காது, குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. நான் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான கருவேப்பிலையை அலசி நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன். 2 ஸ்டவ்வும் இப்போ வந்து பிஸியாக இருக்குது. ஒன்றுத்தில் சாதமும் ஒன்றுத்தில் வந்து கூட்டும் இருக்குது. அதுக்குள்ளே இன்றைக்கி தேவையான பொரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணி பிரீத்தி ஜோடியாக் யூஸ் பண்ணி நான் வந்து துருவி வச்சுக்க போகிறேன். பிஸி மார்னிங் ரொட்டீனில் நிஜமாகவே சத்துள்ளதாக 2-3 டிஷ்ஷஸ் செய்யணும், குழந்தைங்களுக்கு காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கணும்னு நினைக்கும் போது காய்கறிகள் கட் பண்ண நமக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது பிரீத்தி ஜோடியாக் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாகவே ப்ரொமோஷனல் கிடையாது, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதனால சொல்கிறேன். பிரீத்தி ஜோடியாக்கோடைய ரிவ்யூ வீடியோ, டெமோ வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவில் தெளிவாக எல்லாம் போட்டிருக்கேன். பிரீத்தி ஜோடியாக்கோட வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், கையெல்லாம் ரெட் ஆகிடும், நெகமெல்லாம் நமக்கு ரெட் ஆகிடும் இல்லைங்களா பீட்ரூட் செஞ்சோம்னா. அன்றைக்கி ஃபுல் நாள் அந்த கரை இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அழகாக நான் பீட்ரூட் துருவியாச்சு. அவ்வளோதான், சட்டுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை. இவ்வளோ மெலீஸாக துருவி கொடுத்துருக்கோம் பாருங்களேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த டெக்ஸ்டரே பாருங்கள், நல்லா மெலீஸாக துருவி இருக்குது. எல்லா பீட்ரூட் துருவலும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லாம் ஒரே சைஸில் ஒன்று போல் அழகாக துருவி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து துருவி வச்சுட்டோம், அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மிக்சியாக இருந்தாலும் கிரைண்டராக இருந்தாலும் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உடனே அலசி வச்சுருங்க. நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அப்படியே வச்சிங்கன்னா கரையெல்லாம் படிஞ்சு அசிங்கமாக ஆகிடும். ஸோ இப்போது 2 ஸ்டவ்லையுமே குக்கர் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம 2 ஸ்டவ்வும் ஃப்ரீயாக இருக்க காரணத்தினால 2 ஸ்டவ்லேயும் 2 கடாய் வச்சுருக்கேன். நான் ஒரு சைடு வந்து சுண்டல் தாளிக்க போகிறேன், அதுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சுண்டல் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து இப்போ நான் சுண்டல் தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு அதில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா, மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கட்டும். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிம்மில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதை சூடு பண்ணுவோம். இந்த சைடு கூட்டுக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு சீரகமும். முன்னாடியே சீரகம் போட்டிங்கன்னா சீரகம் வந்து தீஞ்சு போயிடும். நான் கடைசியில் தான் சீரகம் சேர்ப்பேன் தாளிப்பில். 2 வதக்கிட்டு அதை எடுத்து நம்ம வந்து கூட்டில் ஆட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், கூட்டு தயார். கூட்டு வந்து அழகாக வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து நல்லா மசிச்சுக்க போகிறேன். குழந்தைக்குன்றதுனால காய் முழுசாக இருக்க வேண்டான்ற காரணத்தினால மசிச்சுக்க போகிறேன். பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைடு அதுக்குள்ளே சுண்டல் வந்து தயாராகிடுச்சு. அது சர்விங் பவுலில் நான் மாற்றிட்டேன். கூட்டில் தாளிப்பையும் சேர்த்து ஒரு கலரி எடுத்து வச்சுட்டேன். நம்ம சுண்டல் செஞ்ச அதே கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு துருவி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2-3 வதக்கிட்டு தூளுப்பு, இந்துப்பு சேர்த்து நான் வந்து ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட போகிறேன். அது பாட்டுன்னு வேகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா உதிராக ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு கட்டினோம் அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து தளதளன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும், நெஞ்சு அடிக்காது, கேக் மாதிரி ஆகாது சாதம். ஸோ நல்லா ஆறிடுச்சு. கூட்டை வந்து சர்விங் பவுலில் மாற்றிட்டு சாப்பாடு கட்டுறதுக்கான கூட்டையும் நான் இவ்வளோ நேரம் அந்த குக்கரோட ஆற வச்சுருந்தேன்.
ஒரே பாக்ஸில் நிறையா கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு பார்க்க கண்ணு நிறைஞ்சிரும், சாப்பிட மாட்டாங்க. நான் கொஞ்சம் தான் சாதம் கட்டி வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன பாக்ஸில் 2ஆக பிரித்து கொடுக்குறேன். ஸோ தட் குழந்தைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. எந்த சாதமாக இருந்தாலும் மேலே வந்து கொஞ்சோண்டு குழம்பு இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க. சாம்பாரோ கூட்டோ மேலே கொடுத்தீங்கன்னா தலை இருக்கும். ஸோ சாப்பாடு கட்டியாச்சு. பீட்ரூட்டு வந்து தொட்டுக்கிறதுக்கும் நான் கட்டிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்துருந்துருப்பீங்க, கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், சுண்டல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஷர்வினுக்கு வந்து ஊட்டி விட்டு கிளப்பி விட்டாச்சு. அதுக்கு மேலே எனக்கு ஷூட் பண்ண டைம் கிடைக்கல. ஷர்வினை அனுப்பிச்சதும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட்டும் தோசையும் சுட்டு சாப்பிட்டோம். அதையும் நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் நான் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சின்ன சின்ன பவுலில் சர்விங் பவுலில் மாற்றிட்டு எல்லா பாத்திரங்களையும் நான் ஒழிச்சு போட்டுட்டேன். வாஷ் பண்ணுறதுக்காக கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு, குழந்தை கிளம்பியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு கிச்சனில். இந்த பிஸி மார்னிங் ரொட்டீன் வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 5 டேஸ் ஃபஸ்ட்டு 5 டேஸ் மட்டும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஷூட் பண்ணியிருக்கேன். போக 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 மார்னிங்கில் எல்லா தாய்மார்களும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கேட்கறதுக்கு மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு கூடிய கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் நான் எப்போ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you so much for watching, friends. Take care. Tata. Bye.